பார்ப்போம். அந்த மக்கள் எதை பார்க்கறாங்க? முகமது கை ஓங்கிருச்சுன்னு சொன்னா அங்கிட்டு போய் சேர்ந்துக்குருவோம். அவர் கொஞ்சம் நல்ல விஷயத்தான் சொல்றாரு. இவங்க கை ஓங்கி போய் முகமதை காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இங்கிட்டு பார்க்க சேர்ந்துக்குருவோம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? நடுநிலை வகிக்குவோம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்க காலத்தில் இருந்து மக்காவுக்குள்ள இருந்து மதீனாவுக்கு போய் 6 வருஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட கூட்டம் தான் அதிகமா இருந்தாங்க. பெரிய அளவுல கூட்டம் வளரவே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வளர்ந்தது. ஆனா மக்கா வெற்றி பெறுதல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஊரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அந்த ஊருக்குள்ளே வெற்றி வீரரா நுழைகிறாங்க. எப்படி நுழைகிறாங்க? கத்தி இல்லாம நுழைகிறாங்க. வாளை உரையில போட்டுக்கொண்டு நுழைகிறார்கள். எந்த ஒரு நாட்டை பிடித்த எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு ராணுவமும் ஆயுதத்தை உரையில் போட்டுக் கொண்டவர்களாக உள்ளே நுழைவார்களா? முதல்ல உலக சரித்திரத்திலே இல்லாத வகையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய அணியினரும் ஆயுதங்களை உரையில் போட்டவர்களாக நிராயுத பாணிகளைப் போல ஒரு கத்தி எடுக்காமல் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் மக்காவிலே வெற்றி வீரராக நுழைகிறார்கள். நுழைந்தா அவங்களை எதிர்த்தவன், அடிச்சவன், உதைச்சவன், கொலை செஞ்சவன், முள்ளலி போட்டவன், கல்ல விட்டு எரிஞ்சவன் எல்லாம் அங்கங்க நிக்கிறான். நபிகள் நாயகம் கையை கூட நீட்டல. அனைவருக்கும் பொது மன்னிப்பு என்றார்கள். இந்த கூட்டத்துக்கு பிறகுதான் சுத்தி இருந்தவன் பார்க்கிறான். என்னடா இது, இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வெறும் ஆளை விரட்டி விட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம ஆளை ஊரை விட்டு காலி பண்ணாங்க. அந்த ஆள் வெறும் ஆளா போயிட்டு மக்களை பூரா திரட்டிக்கிட்டு இந்த ஊர் இப்படி ஈஸியா கையில் எடுத்துட்டார. விரட்டி அடித்த சொந்த ஊரை தன்னுடைய கையில் அப்படி லட்டு மாதிரி தூங்கிட்டார. இந்த ஆளு கை ஓங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் சொன்ன நடுநிலை கூட்டம் சாரை சாரை சாரையாக இஸ்லாத்தின்பால் அந்த கடைசி 4 வருஷத்துலதான் முதல் 19 வருஷத்தில் இருந்ததை விட பல ஆயிரம் மடங்கு மக்கள் இந்த மக்கா வெற்றிக்கு பிறகுதான் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள். அப்பதான் இந்த வசனமும் அருளப்படும். எந்த கூட்டம்? எந்த வசனம்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, வெற்றினா மக்கா வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் எல்லாம் கூட்டமாக நுழைவதை நீ பார்க்கும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனுடைய புகழை, இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்ற அத்தியாயம் அருளப்பட்டது. கூட்டமா மக்கள் எப்ப வர்றாங்க? உதவியும் வெற்றியும் வந்த பிறகுதான் கூட்டமா வந்தார்கள். அதுக்கு முந்தைய வந்தார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்தார்கள். அந்த ஊர்ல ரெண்டும் இந்த ஊர்ல ரெண்டுமாக வந்தார்கள். திரண்டது மக்கா வெற்றிக்கு பிறகுதான். இப்ப நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாமளும் முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டை நாங்கள் எடை போடுகிறோம். நம்மளை எதிர்க்கிறவர்கள் அதிகமா, எதிர்க்காமல் நடுநிலை வகிப்பவர்கள் அதிகமான்னு கேட்டா நடுநிலை தான் அதிகம். தௌஹீதுல இருப்பவர்கள் ஒரு அளவு இருக்கிறார்கள், வெறி பிடித்து எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு அளவில் இருக்கிறார்கள். அதிகமான மக்கள் பார்க்கிறாங்க என்ன ஆகுது, இதனுடைய ரிசல்ட் என்ன, இப்படியே ஒண்ணுமில்லா புசுக்குன்னு போயிருவாங்களா, தார்மாரா வளருமா, இவங்க ஓங்குமா, எதா இருந்தாலும் இவங்க தான் களத்தில் நிப்பாங்களா, போராட்டம்னா இவங்க தான் வருவாங்களா, உதவினா இவங்க தான் நிப்பாங்களா, மழை பெஞ்சா இவங்க தான் நிப்பாங்களா, புயல் அடிச்சா இவங்க தான் வருவாங்களா, பொய் வழக்குனா இவங்க தான் நிப்பாங்களா என்று ஒவ்வொன்னாக மக்கள் உன்னிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பார்க்கறாங்க? காத்து எந்த பக்கம் வீச போகுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது காத்து மாறி வீசுன்னு விளக்குது. ஓரளவுக்கு பழையபடி காத்து வீசல, டைரக்ஷன் மாறிக்கிருச்சுன்னு விளங்குது. அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம கண் கூட பார்க்கணும் என்று அவங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க பொதுமக்கள். அதுக்கு இந்த தஞ்சை தௌஹீத் எழுச்சி மாநாடு அவங்களுக்கு பதில் சொல்லும். எப்படி பதில் சொல்லு? லட்சக்கணக்கான மக்கள் அங்க குழுமோதை பார்த்துட்டு, ஆஹா நம்ம தப்பு கணக்கில் போட்டுட்டோம், ஏதோ ராஜகிரிலையும் பண்டாரவளையிலையும் மட்டும்தான் இருக்கிறாங்க என்று பார்த்தா தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவிலே கர்நாடகா, கேரளா, மராட்டியத்தையும் தாண்டி இலங்கையையும் தாண்டி சவுதி அரேபியாவில் இருந்தும், துபாயில இருந்தும், யுஏஇ முழுவதும் இருந்தும், குவைத்தில் இருந்தும், பஹ்ரைன்ல இருந்தும், கத்தார்ல இருந்து
அந்த ஒரு வாரத்துக்கு டிக்கெட் கிடையாது. விமானத்துக்கு டிக்கெட் எடுக்க இயலாது. இன்னைக்கு ஒரு அவசரத்துக்கு உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அவசர ஒரு வேலைக்கு 8ஆம் தேதி வர நினைத்தாரேயானால் அவருக்கு விமான டிக்கெட் கிடைக்காது. அப்ப வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் புக் பண்ணி முன்கூட்டியே விமான டிக்கெட்டுகள் முழுவதும் பதிவு செய்யப்பட்டு புக்கிங் நிறுத்தப்பட்ட சரித்திரத்தை படைத்திருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நடுநிலையாக இருந்தவர்கள் நினைப்பார்கள், சரிதான், இதுதான் சரி, இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கிறது என்பதை கண்கூடாக காணும் பொழுது கூட்டம் கூட்டமாக நிச்சயமாக அணி திரள்வார்கள் என்பதற்கு தான் இந்த மாநாடு. திரள்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் என்ன நடந்ததோ அந்த வரலாறு நிச்சயமாக நடக்கும். அபூ சுஃபியான் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரியாக இருந்து பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ சுஃபியான் அவர் கோல் சொல்வதற்காகவே போறார். எங்க போறாரு? ஹெர்குலிஸ் மன்னர்ட்ட போய், எங்க ஊர்ல முகமது ஒரு ஆள் இருந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை நீங்க ஒரு மாதிரி அடக்கி வைக்கணும் என்று கேட்பதற்காக, அபூ சுஃபியானை பார்ப்பதற்காக, ஹெர்குலிஸை பார்ப்பதற்காக, ஹெர்கல் என்று சொல்லக்கூடிய ஹெர்குலிஸ் மன்னரை பார்ப்பதற்காக யார் போறா? அபூ சுஃபியான் போறாரு. போனோன்னு அந்த மனுஷன் நல்லா கேட்கிறான். அந்த ஆளு யாரு? ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கிறான், எப்ப அந்த முகமதுங்கிறீங்களே அவர் என்னதான் சொல்றாரு, உங்களுக்கு என்னதான் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாங்கிற முக்கியமான மெசேஜ்ங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு சொல்றாரு, எதுக்கு உங்களுக்கு அவருக்கு என்ன பஞ்சாயத்து என்ன? அபூ சுஃபியான் எதிரி வாயினால சொல்றாரு, இல்ல தொழுவ சொல்றாரு, சுயமரியாதையை காப்பாற்ற சொல்றாரு, தான தர்மங்கள் செய்ய சொல்றாரு, சொந்த பந்தங்களை அனுசரிக்க சொல்றாரு, பொய் களவு சூது அவதூறுகள் எல்லாம் வேணான்னு சொல்றாரு, எப்பவும் உண்மையே பேசணும்னு சொல்றாரு, நாணயத்தை கடைபிடிக்க சொல்றாரு, அப்படி அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்க சொல்றாருன்னு இதான் மெசேஜ். அதான் நாங்களும் சொல்றோம், இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் வாங்குங்கிறான், சினிமாவுக்கு போய்க்கிறான், தண்ணி அடிக்காட்டாலும் பள்ளிவாசல் முத்தவள்ளியா வரலான்னு சொல்றான், தண்ணி அடிச்சாலும் பள்ளிவாசல் முத்தவள்ளியா வரலாங்கிறான். இங்க என்ன சொல்றோம்? போய் சொல்லாத, பிராடு பண்ணாத, வரச்சனை வாங்காத, நேர்மையாயிரி, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அபூ சுஃபியான் சொல்றாரு. இதை சொன்னோன்னு அவர் கேட்கிறாரு, இது நல்லா தானப்ப தெரியுது, இதுக்கு ஏன் போட்டு அவங்களை அடக்க சொல்ற? நல்லா தானே சொல்றாரு. ஹெர்குலிஸ் உள்ளத்தை ஆட்டி படைக்குது இந்த போதனை. அப்புறம் கேட்கிறார் அவரு, யஸீதுன் அம் யன்குஸூன், அவர்கிட்ட சேர்ந்தவங்க அதிகரித்திருக்கிறார்களா குறைஞ்சிருக்கிறார்களா? எப்படி கேட்கப்படுது? அதுக்கு அதுல சேரக்கூடிய முகமது போய் சேர்றாங்களே, ஒரு 100 பேர் இருந்துட்டு 50 ஆகி 25 ஆகி 10 ஆகி இப்படி குறைஞ்சிக்கிட்டு வருதா? அது மாட்டுக்கு பிளஸ்ல போயிட்டு இருக்கிறதா? ஏறு முகமா இறங்கு முகமான்னு அவர் கேட்கிறாரு. இல்ல பல் யஸீதுன், ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்கிறாங்க. யார் சொல்றா? அபூ சுஃபியான் வாயிலிருந்து சொல்லப்படுது, ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்கிறார்கள். அப்புறம் கேட்கிறாரு, இந்த முகமது போய் சேர்ந்தாங்களே, சேர்ந்த ஆட்க சொந்த காரணத்துக்காக வெளியே வந்திருக்கலாம், இந்த தீனு சரியில்லை, இந்த கொள்கை சரியில்லைன்னு யாராச்சும் வெளியே வந்திருக்கிறாங்களா கேட்கிறாரு. ஒருத்தரும் வெளியே வரல. கொள்கை விமர்சிச்சு யாரும் வரல, காசு வரல, பணம் தரலன்னு வெளியே போயிருப்பாங்க. கொள்கை தப்பு என்று யாராவது விமர்சித்தார்களா? அப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு, கிடையவே கிடையாதுங்கிறாரு. அப்ப அது பூரா இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இந்த ஜமாத்து வளர்ந்துச்சா சுருங்குனுச்சா? அன்னைக்கு வெறும் 4 பேர் நின்று நாங்கள் கூட்டம் போட முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்ட நிலைமை எங்க? 4 தெருவும் கொள்ளாத அளவுக்கு ஆண்களும் பெண்களுமாக நிரம்பி வழிகிற இந்த நிகழ்ச்சி எங்க? வளரல. ஒரு அறைகூல் விடுவோமா? அதே நாள்ல நீங்க தஞ்சாவூர்ல அதே வலிமார்கள் மாநாடு போடுறீங்களா பாப்போம். வலிமார்கள் மாநாடு போட்டீங்கல்ல, அதே தேதியில, அதே தேதி கூட வேணாம், இந்த இதே இடத்திலேயே உங்களுக்கு நாங்க 1-2 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணி தர்றோம், கபர் வணங்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு இந்த ஏகத்துவ எழுச்சிக்கு நிகராக போட்டியாக இதை வெல்லுகிற மாநாடு உங்களுக்கு போட முடியுமா? தேஞ்சு போச்சுங்க, கழுத தேஞ்சு கட்டலும்பாய் நிக்குது. இப்ப பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சிறுக்கு என்பது எப்படி போச்சுன்னு சொன்னா, அவுளியாட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்கல்ல, சொல்ல முடியல. இன்னைக்கு ஆளாளுக்கு பின்னி எடுக்கலாம். பொம்பளை கேள்வி எங்க பதில் சொல்ல முடியல. பாத்தியாக்கெல்லாம் அடிபட்டு போச்சு, கத்தமெல்லாம் அடிபட்டு போச்சு, தாயத்து பிசினஸ் எல்லாம் உளுந்து போச்சு. அப்ப எல்லாத்தையும் பார்க்கிறோம், எழுச்சி தாறுமாறா இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த எழுச்சியில காட்டுவதற்கு தான் இந்த மாநாடு. என்ன மாநாடு? நீங்க எவ்வளவு மாநாடு பாக்குறீங்க? பொதுவா மாநாடு எதுக்கு போடுவாங்க? மாநாடு எதுக்கு போடுவாங்க? ஒரு தலைவர் இருப்பாரு,
அவருக்கு சில பிரச்சனைகள் வரும், அல்ல அவருக்கு ஏதாவது நெருக்கடி வரும், அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும், ஒரு அரசியல் பேரம் நடத்த வேண்டி வரும். அந்த நேரத்தில் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு மாநாடு போடுவாங்க. போட்டு அந்த தலைவர் ஆகா ஓகன் புகழ்வாங்க, காசு கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. வர்ற வழியில தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்வான், அவன் அவ்வளவு தகராறு கலாட்டாவும் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவான். தலைவர் பேசிட்டு இருக்கும்போது சாராயத்தை குடிச்சு தூரத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு வாந்தி எடுத்து தூங்கிட்டு இருப்பான். இதெல்லாம் மாநாடுகள்ல பாக்குறோம். அதுக்கா இது தலைவர்களுக்கு துதிபாடுவதற்காக இந்த மாநாடு கிடையாது. அல்ல இந்த கூட்டத்தை எல்லாம் காட்டி இவ்வளவு ஓட்டு எங்கள்கிட்ட இருக்கிறது, எங்களுக்கு என்ன தருவீங்க என்று பேரம் பேசுவதற்காக இந்த மாநாடு இல்ல.